ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. யோவான் 14:27. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் சமாதானம் மிகவும் முக்கியமானது. ஆனால் அதை புரிந்து கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ நமக்கு தெரிவதில்லை. மிக பெரிய வீடோ, விலையுயர்ந்த வாகனமோ, பெரிய சம்பளம் தரும் வேலையோ, செல்வந்தரான கணவரோ, வாழ்க்கை துணையின் வெகுமதியோ, தாளந்து மிக்க பிள்ளைகளோ இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் நாம் பெற்றிருக்கும் எந்த செல்வத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு தருகிற சமாதானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அவர் சமாதான பிரபு. உங்கள் இல்லத்தில் சமாதானமும் ஆரோக்கியமும் உண்டாக அவரை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நமக்கு தரும் சமாதானம் நம் புத்திக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. கர்ச்சிக்கும் சிங்கங்கள் நடுவில் தானியேல் பெற்ற சமாதானம் அது. பற்றி எரிந்து கொண்டிருந்த அக்னியின் நடுவில் எபிரேய புருஷர்கள் அனுபவித்த சமாதானம் அது. உங்கள் உள்ளத்தில் வெறுப்பும் மன்னிக்காத மனநிலையும் இருந்தால் அதை இப்பொழுதே இயேசுவின் பாதத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தேவன் தாமே உங்களுக்கு சமாதானம் அருள்வாராக. நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாகிய எங்கள் பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாடுகள், இச்சைகள், வேதனைகள் நிறைந்த உலகத்தில் வாழும் உங்க அன்பு பிள்ளைகளின் அனுதின கடமைகளில், குடும்ப உறவில், வேலை செய்யும் இடங்களில் அனுதினம் சந்திக்கும் பிரச்சனைகளினால் சமாதானத்தை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்க சமாதானத்தால் நிறைத்து மகிழ்வுடன் வாழ வழி நடத்துங்க. ஒவ்வொருவரின் உள்ளத்தில் ஏற்படும் வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சிகளிலிருந்து விடுபடவும், மற்றவர்களை மன்னித்து தேவ சமாதானத்தால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுதாமே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக நாடுகளில் காணப்படுகின்ற சமாதான குறைவு, பகை உணர்வு, ஒற்றுமையின்மை ஆகியவைகளை நீக்கி கட்டளையிட்டார்களும் சகல நாட்டு மக்களையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி, பிரச்சனை ஆகிய துன்பங்களினால் வருத்தப்படுகின்ற யாவரையும் உங்க இரக்கம், அன்பு, கருணையால் தேற்றி ஆதரித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் பரிசுத்தமும் நீதியும் ஒற்றுமையும் காணப்பட உங்கள் கிருபை வேண்டுமாயும், ஊழியர்கள் தங்கள் நல்ல நடக்கைகளினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உங்க வசனத்தை அறிவிக்க வழி நடத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் உங்க ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரின் போக்குவரத்து, அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.